பாப்பா சொன்ன மாதிரி டேஸ்டியான ராகி குக்கி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாப்பா அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிட்டா. நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இதை ட்ரை பண்ணுங்கள். அவங்களும் சூப்பராக சாப்பிடுவாங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ராகி மாவு, கோதுமை மாவு, கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் இதெல்லாம் மெஷர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே வந்து இதை எடுத்து மிக்ஸ் பண்ண முடியாது, கல் மாதிரி இருக்கும். பட்டர் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் ஆனதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நாட்டு சக்கரை ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கணும். பேல் எல்லோ கலரில் வரும். அதுக்கப்புறம் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சு பிசைஞ்சுக்கணும். இது கூட வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சும் செட் பண்ணி பண்ணலாம், இல்லை உடனேவும் பண்ணலாம். நமக்கு பிடிச்ச எந்த ஷேப் வேணாலும் பண்ணலாம். என்கிட்ட எல்லாமே பெருசாகவே இருந்துச்சு கட்டர். ஸோ அதனால் பெருசாகவே பண்ணியாச்சு. இது 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீட் பண்ணிவிட்டு 15 to 17 மினிட்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான குக்கீஸ் ரெடி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.